ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ண முடிஞ்சதுங்கிறதுக்கு. இந்த படம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் அதாவது நிறைய பேர் ஆர்டிஸ்டோடைய சில பேர் ஆர்டிஸ்டோடைய லுக்கை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப சொல்லி பாராட்ட வேண்டிய விஷயம் ஆக்சுவலி இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், மேக்கப் ஸ்டைல் எல்லாமே ஆக்சுவலி தலைகீழாக்கி வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக, அவ்வளோ அட்வென்ச்சரஸாக ஒத்துக்கிட்டாங்க. எல்லாமே ஒரு விஷயத்துக்கும் வேண்டான்னு சொல்லலை. அதாவது ஒரு சின்ன மேக்கப் டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் மாற்றி கொஞ்சம் உல்ட்டா புல்ட்டா பண்ண பார்த்துருக்கோம். அண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும், அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லரில் வந்துதான் இந்த காட்சி, உங்கள் ஃபேஸ் வந்துச்சுல. ஸோ போக போக படத்தோடைய இன்னும் காட்சிகள்லாம் வரும்போது எல்லாருக்கும் புரியும். ஷீ இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங். அண்ட் லைக் தட் எவ்ரிபடி எல்ஸ், பிரகாஷ் ராஜ் அவர்கள், அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் உமா, எவ்ரிபடி, மது, யோகி சேது சார், அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். பட் ஹி வாஸ் வெரி ஸ்போர்ட்டிங். ஸோ ஐ திங்க் இவருடைய எல்லா மோஸ்ட் பிக்சர்ஸ் ரீசெண்ட்லி நானே பண்ணிகிட்ருக்கறதுனால ஒவ்வொரு படத்துலேயும் சாரோடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறதுங்கிறது ஒரு தேவையான விஷயம். ஆனால் அதுவும் மீறி அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுங்கிற ஒரு பர்சனல் சேலஞ்ச் எனக்கு இருந்துகிட்ருக்கோம். ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு படத்தில் லுக் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு ஸ்டைல் ரிப்பீட் ஆகக்கூடாது. எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், எனக்கு எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக போய்டும்னா, அவருடைய ஃபேஷியல் லுக், ஹேர் ஸ்டைல், மேனரிசம்ஸ் அதெல்லாம் அவர் அப்படி பண்ணிடுவார் அவர். So the rest of the job, just the dress in itself, the costume in itself becomes very easy for me. And இந்த படம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்திருக்கு, பட் அதே அளவுக்கு திருப்தியாகவும் இருக்குது. And I want to say thank you to everybody for being so cooperative and wonderful team. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் ராஜ்கமல் குடும்பத்தில் 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சா, 7.5 years எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு டைரக்டராக அறிமுகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு, அவகாசம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஐ am so proud. அவர் ரொம்ப இந்த 7.5 yearsல வளருது, அவரோட வளர்ச்சி நான் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒரு ரொம்ப அருமையான குணம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்க மாட்டார், பட் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பார், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அண்ட் அவருடைய சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப பாராட்டணும் நம்ம. அண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த டேலண்ட் இருக்குது. எல்லார்கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்குறதுங்கிறது டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அவருக்கு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபேண்டாஸ்டிக் இந்த ஒரு ஆரம்பத்தோட he is going to become one of the names to watch out for. I wish him all the best.